சிறப்பாக ஏற்பாடு செய்த 17வது வார்டு கழகத்தினுடைய செயலாளர் முத்துக்குமார் அவர் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அது கண்டிப்பா இந்த தடவை நம்ம 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு நம்ம ஊர்க்காரங்களுக்கும் கூட்டணி கட்சி பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல ஒரு நன்றியும் தெரிவித்து இந்த தேர்தலில் டாக்டர் ஜெயலட்சுமி நிற்கிறாங்க. தலைவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், எழுச்சி தமிழர் திருமாவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், தமிழ் புலிகள் கட்சியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் மறுமலர்ச்சி உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2021 முதல் 26 வரை பல்வேறு நலத்திட்டங்களை இந்த பகுதிக்கு செய்திருக்கிறோம். குறிப்பிட்ட காரியங்களையும் அடிப்படை வசதிகளையும் செய்துவிட்டுத்தான் உங்களுடைய வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். எனவே மருத்துவர் ஜெயலட்சுமி அவர்கள் வெற்றியடைய வேண்டும், மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய வேண்டும். அப்பொழுதுதான் நமது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் 2.1 திராவிட மாடல் ஆட்சியிலே மகளிர் உரிமை தொகை 1000 என்பதை 2000 தர இருக்கிறார். புதுமை சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களின் பொற்பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நான் என்றென்றும் உங்களுக்கு நன்றி உள்ளவளாக உங்களின் கோரிக்கைகளையும் உங்களுக்கான திட்டங்களையும் நிறைவேற்ற பாடுபடுவேன் என்று இத்தருணத்தில் உறுதி கூறிக்கொள்கிறேன்.